வணக்கம். காரைக்குடி எஸ்எம் கார்ஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் ஆச்சு அப்டேட் போட்டு. உங்களுக்காக இந்த டைம் ஒரு புதுவிதமான கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கு. கலெக்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரிலாம் இருக்குன்னா, நம்ம மகேந்திரா தார் லோக்கல் நம்பர் TN55, அதே மாதிரி பொலேரோ ஒரு ஃபேன்சியான நம்பர், ஸ்விஃப்ட் டிசைர் ஆட்டோமேட்டிக் தேடுவீங்க, ஆட்டோமேட்டிக்கில் சிஎன்ஜி தேடுவாங்க. ஸோ லேட்டஸ்ட் மாடல் லோ கிலோமீட்டர் ஓனா ஆட்டோமேட்டிக் சிஎன்ஜி இருக்குது. அதே மாதிரி ஹுண்டாயில் ஒரு ஃபேன்சியான நம்பர் அவுரா சிஎன்ஜி இருக்குது. ஃபோக்ஸ்வேகனில் போலோ டீசல் இருக்குது, டிசைர் டீசல் இருக்குங்க, ஸ்விஃப்ட் இருக்குது, அதே மாதிரி எட்டியோஸ் டீசல் இருக்குது, எல்லாமே பிரிஸா இருக்குது, இனோவா இருக்குது, இனோவா கிறிஸ்டா இருக்குது. லோ பட்ஜெட் கார்களுடைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா விதமான டீட்டெயில்ஸ் தரோம். இவ்வளோ கார்களுடைய கலெக்ஷன்ஸ் நம்ம வேகமாக குயிக்காக பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இன்டீரியரோடு உங்களுக்கு தர்றேன். மற்ற கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். உங்களுக்கான ரெகுலர் அப்டேட் கொடுக்க முடியலை, பட் இருந்தாலும் இனி முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் அப்டேட் தர பார்க்குறேன். வாங்க, இங்கே உள்ள கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் மகேந்திரா தார் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம காரைக்குடி எஸ்எம் கார்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடணும். இல்லை, காரைக்குடியில் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸு, காலேஜ் ரோடு. அதே இங்கே உள்ள நான் காட்டுற எல்லா காருக்குமே இவங்க ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கும். நீங்கள் கார் எடுக்கல, உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தான் கொடுப்பாங்க. உள்ள கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நான் தந்துடுறேன். பட் இருந்தாலும் காருடைய ஃபோட்டோஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி பாருங்கள். கார்களுடைய ஓரளவான இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் உங்களுக்கு வேகமாக காமிச்சிடுறேன். இப்போ தார் TN55 வைக்கிறீங்க, ஆல்4 2020-21 சிங்கிள் ஓனருங்க, 70,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. டீசல் 4x4 ஹாட் டாப்னு சொல்லுவோம். இதை இருந்தாலும் உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் காட்டுறேன். மகேந்திரா தாருக்கான விலை 14,70,000 கேட்குறாங்க. நெகோசியபிள் ரேட் தான். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் லைட்டாக காட்டு. இருந்தாலும் உங்களுக்கு அவுட்லுக் நான் கொஞ்சம் வேகமாக காட்டிடுறேன். மகேந்திரா தாரு நீங்கள் நிறைய பேர் தேடுவீங்க. ஹவாக்கு இன்டீரியர் குவாலிட்டி பார்த்தீங்களா? இல்லை க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ், வாய்ஸ் காலிங், பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமாக 3 டோர் தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆயிருவீங்க. 3 டோர் வெஹிக்கிள் தான். 5 டோர் இன்னைக்கு வந்துருச்சு. அவுட்லுக் பார்த்துட்டிங்களா? அவ்வளோதான் அவுட்லுக்கு. வாங்க, நம்ம அடுத்து பொலேரோ பார்த்துருவோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது 2024 பொலேரோங்க, P6 ஆப்ஷனலு. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர், வெறும் 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. இதோடைய அவுட்லுக்லாம் உங்களுக்கு லைட்டாக காமிச்சிடுறேன். உங்களுக்கு 2024 9வது மாதம் வெஹிக்கிள் தான். சிங்கிள் ஓனர், 10,000 கிலோமீட்டர் ஒன்று பொலேரோவுக்கு 11 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஃபினான்ஸ் வசதி உண்டு, ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. வாங்க, உங்களுக்காக லைட்டாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் காமிச்சிடுறேன். ஸோ இது காரைக்குடி நம்பர், ஃபேன்சி நம்பர், ஒரு அட்டகாசமான ஃபேன்சி நம்பரு. இல்லை 2 ஏர் பேக்கு, ஒரு ஆடியோ சிஸ்டம், கம்பெனி ஆடியோ சிஸ்டம் நல்லா இருக்குல்ல? ஆமாம், சிக்ஸுடைய குவாலிட்டி பார்த்துக்குங்க. டேப் அண்ட் ப்ளூ டைப் அண்ட் கண்டிஷன் தாங்க. P6. வாங்க, நெக்ஸ்ட் கார் போயிடலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடலுங்க, ஸ்விஃப்ட் 2024 VXI. 10,000 கிலோமீட்டர் தான் இந்த வண்டியும் ஓடி இருக்குங்க. வண்டி நம்பர் நல்லா இருக்கு. 64, 65, 44, 34 சிங்கிள் ஓனருங்க. 7,90,000 கேட்குறாங்க. இன்டீரியர் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காமிச்சிடறேன். இதுக்கும் ஃபினான்ஸ் வசதி உண்டு, இன்சூரன்ஸ் அவைலபிள் தான். உங்களுக்காக அவுட்லுக்கு காமிச்சிடறேன். டயர் பாயிண்ட் 10,000 கிலோமீட்டர் ஓடினா என்ன டயர் பாயிண்ட் இருக்குமோ அந்த நியூ டயர் பாயிண்ட் கண்டிஷனில் இருக்குது. பிளாஸ்டிக் கவரோட ஓப்பன் பண்ணல. இப்போ 10,000 கிலோமீட்டர் எப்படி ஓட்டினா நீங்கள் கேட்கக்கூடாது. நிறைய பேர் பிளாஸ்டிக் கவர் பிடிக்காம தான் ஓட்டுவாங்க. அந்த ஒரிஜினல் கவர் உள்ள ஃபேப்ரிக்கில் தானே இருக்கும், அதனால ஈரமாயிரும் அப்படின்னு வேறு அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம மாதிரி குதர்க்கமான ஆட்கள் கேட்கறதுனால உங்களுக்கு விளக்க வேண்டியதாக இருக்குது. வாங்க, நெக்ஸ்ட் கார் போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வண்டிங்க. இது நம்ம வீடியோவில் முன்னாடியே போட்டிருந்தோம், பட் யாருக்கும் ஒரு நல்ல ஒரு கஸ்டமருக்காண்டி வெயிட் பண்ணுது. கம்பெனி ஃபிட்டிங் சிஎன்ஜி 2022 மாடல் 1.2 பெட்ரோல் இன்ஜினுங்க. SX வேரியன்ட், சிங்கிள் ஓனர், 54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 8,20,000 கேட்குறாங்க. ஃபினான்ஸும் கிடைக்கும். சிஎன்ஜி கம்பெனி ஃபிட்டிங்கோட ஒரு டேங்கோட ஒரு குவாலிட்டியான கலரு. இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக எக்ஸ்டீரியர் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அடுத்து நம்ம உள்ளே போயிடுவோம். ஸ்டீல் வீல் தான் வருது, அலாய் வீல் இதில் வரல. ஆனால் டேஷ்போர்டு குவாலிட்டி நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அது
ஹுண்டாய் அவரை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பட் யாருக்காக நிற்கும் தெரியாது. அதுவும் சிஎன்ஜி வண்டியில் இதே பெட்ரோல் வண்டியோட யோசிக்கிறது சொல்லலாம். ஆனால் சிஎன்ஜி கம்பெனி ஃபிட்டிங்ஸோட இருக்கு, நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா போலோ டீசல் ஹைலைன் வேரியண்ட்டு 2015 மாடல் சிங்கிள் ஓனருங்க. 1,15,000 கிலோமீட்டர் ஓடுது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. 5,50,000 கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட் தான். இதுக்கும் இன்சூரன்ஸ் உண்டு, ஃபைனான்ஸ் வசதி பண்ணிக்கலாம். அப்படியே உள்ள இன்டீரியர் போயிடுவோம். அவுட்லுக் பார்த்துக்குங்க. அலாய் வீல்ஸு, சைடு இருப்பாங்க. அப்படியே நம்ம உள்ளே போகலாம். டோர் தாங்க. எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா? ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸு எல்லாம் பாருங்கள். இன்டீரியர் ஆடியோ சிஸ்டம், டபுள் ஏர் பேக்கு. டீசல் கார் தான். ஓகே, ஸோ சைடு வியூவும் காமிச்சிடுறேன். வாங்க நம்ம அடுத்த டீசல் ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது, அதை பார்க்கலாம். டிசைர் டீசல் இந்த கிரே கலரு மோஸ்ட்லி வாண்டடான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி நம்பர் தாங்க, TN 63. அது இல்லாமல் ஃபேன்சி நம்பர். 2015க்கு 16 சிங்கிள் ஓனருங்க. 1,23,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ரைஸ் 6,50,000 கோட் பண்ணுறாங்க. உங்களுக்காக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் காமிச்சுன்னா அவுட்லுக் பாருங்க. ஸோ வீடியோ நிறைய பேர் தெரியுங்க. இது வந்து மரத்துடைய நிழல் இருக்கனால லைட்டாக பச்சை கலரில் தெரியுது. ஆக்சுவலாக இதுதான் கலரு. இந்த தெரியுது வரும், இதுதான் கலரு. அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்களுக்கு அவுட்லுக்லாம் பார்த்தீங்களா? எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இல்லை வந்து ஏர் பேக் இல்லை, ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. 4 கிலோ பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இதெல்லாம் வந்துருக்கு. பொருளுக்கான அவுட்லுக்கு நல்லா இருக்குங்க. நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2024 ஸ்விஃப்ட் டிசைர் ஆட்டோமேட்டிக்குங்க. இது வந்து சிஎன்ஜி இருக்குது இந்த வண்டிக்கு. ஒரு ஃபேன்சியான நம்பர். 24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வாங்க இதோடைய எக்ஸ்டீரியர் லைட்டாக காமிச்சிடறேன். இந்த டிசைருக்கான ப்ரைஸ் வந்து 9,50,000 கேட்குறாங்க. காருடைய குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் சிஎன்ஜி கிடைக்காது மார்க்கெட்டில். ஒன்று சிஎன்ஜி இருக்கும், இல்லை மேனுவலாக இருக்கும். அல்லாட்டி ஆட்டோமேட்டிக் மேனுவலாக பெட்ரோலாக இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக் வித் சிஎன்ஜி சூப்பராக இருக்குது. ப்ரொஜெக்ட் ஹெட்லாம் பாருங்களேன். இது வந்து பயங்கரமாக அந்த டபுள் டோனில் போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும். சைட்லேருந்து பார்க்கல நல்லாயிருக்கும். இது முக்கியமான விஐபி வச்சுருந்த நம்ம வண்டி தான், நல்லா வச்சுருந்தாரு. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பொதுவாகவே டாப் எண்டில் தான் வரும். அந்த டாப் எண்ட்லேயே உங்களுக்கு சிஎன்ஜி, ரெக்யூ சென்சார்ஸு, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸு பாருங்கள். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸு அங்கே போகிற சன்லாக்கு. இப்போ நல்லா ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறது யோசிக்கணும். அது இல்லாமல் யூஸ்டு காரில் யாரெல்லாம் முதலீடு பண்ணணும், யூஸ்டு காரை வந்து எப்படி ஒரு முதலீடாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போதைக்கு இந்த காருடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தந்துட்டு அடுத்து போயிடுவோம். ஓகேங்களா? சிஎன்ஜி கிட்டு ஓகே சாத்திருங்கண்ணே. சரி, ஸோ இங்கிட்டு பல கார்கள் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்டீரியர்லாம் காமிச்சோன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு தந்துடுறோம். அண்ணே வாங்க இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். 2018 ஹுண்டாய் எட்டியோஸ். ஆமாம், 160 ஓடி கம்பெனி சீரிஸ். ஓகே, நல்லா இருக்குண்ணே. 8 ரூபா பட்ஜெட்டு. எவ்வளோண்ணே பட்ஜெட்டு? 8 ரூபா. 8 ரூபா பட்ஜெட்டு. ஒரே ஓனராண்ணே? 2 ஓனரா? அது 2 ஓனரா? ஒரு ஓனர், 2 ஏர் பேக் வந்துடுது. ஆமாம், ஸ்டேரிங் மோட்ல வாய்ஸ் காலிங்லாம் வந்துடுது. எட்டியோஸ் லீவா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 2000 TN 46 2020 40,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ். 735 கேட்குறோம். சிங்கிள் ஓனர், 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது என்ன வி வேரியண்டா ஜி வேரியண்டா? ஜி. இல்ல உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல் வந்து 4 டயருமே நல்லா இருக்குங்க. அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட் எல்லாம் வந்து முன்னாடி வைப்பர் சென்ட்ரி, வாய்ஸ் காலிங், வால்யூம் ப்ளஸ் பட்டன்ஸ், 1+1 பட்டன்ஸ் வந்துருது. 2 ஏர் பேக் வந்துருதுங்க. அதே மாதிரி கலர் டிஸ்பிளே போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், 5 ஸ்பீட் மேனுவல், 4 விண்டோ பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு. இன்டீரியர் நல்லா இருக்கு. வாங்க நம்ம அடுத்த கார் போகலாம். எவ்வளோ கேட்டிங்க இதுக்கு? 735. 7,30,000 கிளான்ஸா கேட்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து கிறிஸ்டா TN 63 70 ஒரு ஃபேன்சி நம்பரு. 2019 மாடல். அண்ணே சொல்லுங்க, டீட்டெயில் சொல்லுங்க. 2019
2 ஓனர். ஓகே. 72,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ். வி மாடல், இனோவா கிறிஸ்டா வி மாடல். வி வேரியன்ட். ஆமா. ஓகே. 63 காரோடி நம்பர், லோக்கல் நம்பர். வண்டி நல்லா இருக்கும். பட்டன் ஷார்ட்டு, அலாய்வில் எல்லாமே வந்துடும். எவ்வளோ ப்ரைஸ் கேட்குறீங்க? 19,50 கேட்குறான், பேசிக்கலாம். அதாவது 19,50,000. ஆமாம், பேசிக்கலாம். ஃபேன்சி நம்பர் 70. டயர் பேண்ட் ஆவரேஜாக இருக்குது. டயர் பேண்ட் ரெண்டு நல்லா இருக்கு. ஸோ 2019 19,50 கேட்குறாங்க. கிறிஸ்டா போட்டா போயிருந்தேன். வந்து கிரிட்டா T45 44 55. சொல்லுங்கண்ணே. 2021 கிரீட்டா, 2 ஓனரு, 57,000 கிலோமீட்டர், டாப் மாடல், டபுள் சன்ரூப்பு, பட்டன் ஷார்ட்டு எல்லாமே வந்துடும். எஸ்எக்ஸ் வெளியில் எஸ்எக்ஸ் 15,50 கேட்குறான், பேசிக்கலாம். 11,50. 15,50. 15,50,000 மேலே டன் ரூபெல்லாம் ஓப்பன் ஆகும். முழுசா விலையை சொல்லுங்க, அப்பதான் புரியும். 15,50 ரூபா. அது சரி. வண்டி நம்பர் அரிமான நம்பர் 45 45 44 6 ஸ்பீட் மேனுவல் டீசல். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கு. நம்பர் பிரான்ச் நம்பர் 44 55. 15,50,000. ஆமா, பேசிக்கலாம். என்ன பண்ண அவுட்லுக் நல்லா இருக்கு. ஆனால் இந்த கிரிட்டா நம்ம ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். 3 கிரிட்டா இருந்துச்சு, எல்லாம் மூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரிட்டா மட்டும் நிற்கிது. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரீஸா பார்க்குறாங்க. ப்ரீஸா 88 33 88 33. ஆனால் இதோடைய மாடல் 2022 சிங்கிள் ஓனர், டாப் மாடலு. அங்கே டயர் பாயிண்ட், புது டயர் பாயிண்ட் கண்டிஷனில் இருக்கு. கிலோ எவ்வளோ ஓடி இருக்கு? ப்ளஸ். ஆமா, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துருங்க. எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். டாப் சன்ரூப், பட்டன் ஷார்ட், மேலே டாப் ஓப்பன் ஆகும். ஆமா, சிங்கிள் பேனல் டாப் மாடல். 19. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கூட. இந்த வண்டிக்கு 10,50,000 கேட்குறாங்க. ஆனால் 2022 சிங்கிள் ஓனர், 70 கிலோமீட்டர், 57 ஓடி இருக்கு. ஓகேண்ணா. 2 கிரிட்டா ஆப்ஷன். ஒரு கிரிட்டா பிரீசா. இது பிரீசா, இது கிரிட்டா. உங்களுக்கு 2 வண்டியில 2 பிராண்ட்லயும் ஆப்ஷன் வச்சிருக்கோம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும் வண்டி. இது கலரு, நம்பர் எல்லாம் நல்ல நம்பர், எல்லாமே நல்லா தான் தெரியுது. ஓனர் எல்லாம் நல்லா டாப் மாடல். நமக்கு தான் தெரியும். மோட்டோ வந்து செக் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நிறைய விஷயங்களை உங்களை வந்து கொண்டாந்து சேர்க்குறோம். உங்களுக்காக நல்லா இருக்கு வண்டி. நேரில் வந்து ஓட்டி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 இனோவாங்க மாடல். ஆனால் இப்போ செட்டுக்கு ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஆனால் இதோட டீட்டெயில்ஸ் 2011 வி மாடல். பட்ஜெட் வந்து 11 ரூபா கேட்குறாங்க, பேசிக்கலாம். 11. எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 1 சில்லற ஓடி இருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,20,000 கேட்குறாங்க. அங்கே இன்னும் பவர் விண்டோ, சன்லாகு. 1,60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2 ஏர் பேக் வந்துருக்கு. அப்பல்சருடைய குவாலிட்டி பாருங்க. அப்படியே சீட்ஸ் பாருங்க. நிறையவே பக்கெட் சீட் தெரியுங்க இன்னும் லோ பட்ஜெட்டில். வாங்க, இந்த ரேட்டு உங்களுக்கு 2011 என்ன ரேட்டு கடைன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். 2.5 வி டைப் இது தான். அண்ணன் 2011 இன்னோவா தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டியை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பாருங்க. வாங்க, வண்டியை வந்து செக் பண்ணி பாருங்க, ஓட்டி பாருங்க. அடுத்து நிசான் சன்னிங்க. இதுவுமே வந்து நம்ம காரைக்குடி நம்பர் தான். ஆனால் இதோடைய டீட்டெயில் சொல்லுங்க. 2016 சிங்கிள் ஓனர், டாப் மாடலு. கிலோமீட்டர் ஓடி 1 சில்லற ஓடி இருக்கு. கிலோமீட்டர் 1,20,000 ஓடி இருக்கானே. ஆமாம், 1,25. நிசான் டாப் மாடல். அதான் XV. ஆமாம், டேஷ்போர்டுடைய குவாலிட்டியை பாருங்களேன், வித்தியாசமாக அழகாக இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் டீசல் தானே? நம்ம டீசல். வயசானவங்களுக்கும் நல்லா இருக்கும். பென்ஸ் மாதிரி, பென்ஸ் கார் மாதிரி. பென்ஸ் குவாலிட்டி தான் அது. சஸ்பென்சர்லாம் அப்படி தான் இருக்கும். ஆமாம், அட்டகாசமாக இருக்கும். 5,20,000 கேட்குறாங்க. நிசான் வந்து பாருங்க. செடான் டைப்பில் தேடுங்க. இதோட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா, இன்னும் சேஃப்டியெல்லாம் எனக்கு நல்லா வேணும்னா டாப் மாடலுங்க. ஹோண்டா சிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 8 ஏர் பேக் இருக்கு, சன்ரூப் இருக்கு, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்கு, 5 ஸ்பீட் மேனுவல் டீசலுங்க. இதோடைய டீட்டெயில்ஸ் தரேன். 2018 2018 அட்டகாசமா இருக்குங்க வண்டி. இது நம்ம ஏற்கனவே அப்டேட் போட்டிருந்தோம். சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 1,60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டைமண்ட் கட் அலாய் வீல். எனக்கு இந்த ஹோண்டா சிட்டி மேல ஒரு டாப் எண்டு. ஆமா, அதுக்கு மேல பாதை இல்ல, எண்டு தான்.
சன்ரூப்லாம் ஓப்பன் ஆகும். அங்க அப்படித்தான் இருப்பான். Reckless நேரத்துல exhaust. பாருப்ப. அந்த வண்டி பாருங்க, ஓட்டி பாருங்க. எது உங்களுக்கு மனசு பிடிச்சிருந்தா எடுக்கலாம். 17 2 ஓனர். டீசல் 6 ஸ்பீடுங்க. 17 2 ஓனர். 5 ஸ்பீடு தான். கிலோமீட்டர். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் வந்துருது. மேல எவ்வளவு 8 ஏர் பேக் இருக்குங்க இதுல. லாஸ்ட் வரைக்கும் ஆரம் பார்த்தீங்கன்னா ஆரம் இருக்கு. எல்லாமே இந்த ரீடிங் லேம்பே பாருங்க, அதோட யூனிக்னஸ் அழகா இருக்கு. ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டி. நான் சென்னையில ஒர்க் பண்ணேங்க. இந்த செவன்டா சிட்டில போற ஆட்களை பார்த்தாலே அப்படி ஒரு மாதிரி ரிசல்ட் வந்துச்சா நினைப்பேன். பீர் வாங்கி தந்துரு. பல கார்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம், பல கார்களை வாங்குறோம். பட் இருந்தாலும் இந்த ஹோண்டா சிட்டி மேல ஒரு கிரேஸ் குறையவே இல்லை. ஆனா இதே வேரியன்ட் இதே வந்து பாத்தீங்கன்னா டிசைர் போனீங்கன்னா அதோடைய ரேட்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஆனால் அதோடைய பர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி, சன்ரூஃபு, ஏர் பேக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் கிடைக்கும். பட் இருந்தாலும் வெயிலே நின்று இந்த கார் கொஞ்சம் ஃபேட்னஸ் தெரியுது. பட் குவாலிட்டி வைஸில் நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 8,50,000 கேட்குறாங்க. 2018 சிங்கிள் ஓனர். பாருங்கள் காரோடைய குவாலிட்டி வந்து ஓட்டி பாருங்கள். வாங்க நம்ம அடுத்த கார் போயிடலாம். எட்டியோஸ் லிவாங்க. T49 வேரியன்ட்டு, 49 ரெஜிஸ்ட்ரேஷனு. சொல்லணே வாயை திறந்து சொல்லு. நீ சொன்னதான் 2017 ரெண்டு ஓனரு 150 டீசல். 2017 2 ஓனரு 160 ஓடி இருக்கு. கம்பெனி சீரிஸ் 650 கேட்குறோம், பேசிக்கலாம். 650 கேட்குறோம். 6,50,000 போது 2017 ரெண்டு வண்டி. பிரீசா ஒன்று பார்க்க போகிறோம், கிரிட்டா ஒன்று பார்க்க போகிறோம். ஓல்டு சேப் அண்ணே சொன்னேன். 2019 சிங்கிள் ஓனர். T63 19 மாடலும் 19 வருஷமும் 19. 2019 VDI ZDI பிளஸ் டாப் மாடல். இதுல க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வருதா? எல்லாமே வந்துடும். ஆமா, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது. எல்லாமே வந்து தெளிவா சொல்லுவாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம கேட்டோம்னா டீடைல் சொல்ல மாட்டாப்ல. இது பாத்தீங்கன்னா 6,50,000 கேக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சிங்கிள் ஓனரா 2 ஓனர்? சிங்கிள் ஓனர். நான் போய் வியாபாரம் பண்ணிடலாம் போற. இவர் வந்து பாத்துக்குங்க இந்த மஞ்சள் கலர் தொப்பிய. அடுத்து பாத்தீங்கன்னா கிரிட்டா. அண்ணே சொல்லுங்க. கிரிட்டா 19 கிரிட்டாங்க. 2019 தான். இதுக்கான விலை எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 9,50,000 கேட்கறாங்க. TN65 ரெஜிஸ்ட்ரேஷன் 20/91. இதுவும் சிங்கிள் ஓனருங்க. 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுலயும் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ், வாய்ஸ் காலிங், வேல்யூம் பிளஸ் பட்டன்ஸ், 2 ஏர் பேக், கலர் டிஸ்பிளே, ஒரு 6 ஸ்பீடு மேனுவல் டீசல் வேரியன்ட், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துருதுங்க. 4 விண்டோ, பவர் விண்டோ. இது 9,50,000, இது 6,50,000. மாருதி சுசுகி வேணும்னா இங்கே ஓடியாங்க, ஹோண்டா கிரிட்டா வேணும்னா இங்கே ஓடியாங்க. இந்த ரெண்டு வண்டிக்கு முதல்ல SM கார்ஸுக்கு வந்துருங்க. வாங்க நம்ம அடுத்த கார்ல லோ பட்ஜெட்ல இருக்கு, அதையும் பார்த்துருவோம். சைட்ல இருக்கல லோ பட்ஜெட் எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள் வந்து பாருங்க. பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க, ஓட்டி பாருங்க. உங்களுக்கு ஆகிற மாதிரி இதை பாருங்க. ஒரு ஸ்விஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள்னால இதுக்கு சொல்லுவோமேன்னு சொல்லி வந்தேன். எனக்கு இந்த வண்டி பார்க்கல. லோ பட்ஜெட்ல யாராச்சும் பாக்குறாங்க, ஒரு ஃபேன்சியா தேடுறாங்க, எது நம்ம கதைக்கு ஆகுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். 2010 3 ஓனர் VDI 250 கேட்கறான், பார்த்து பேசிக்கலாம். 2,50,000 கேட்குறீங்க. VDI டீசல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லோ பட்ஜெட் தாங்க, எடுத்து ஓட்டலாம். நாலுமே பவர் உண்டா, பவர் ஸ்டீரிங் வந்துடும். ரெண்டுமே 250னா ஓரளவுக்கு அனிக்ஸ் வைக்கும் போது அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட்ல முடியும். ஆனால் இன்ஜினுடைய குவாலிட்டி நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். லோ பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் தேடுவீங்க. அடுத்து அங்கிட்டு வந்து i20 இருக்குது, சாண்ட்ரோ இருக்குது. அதெல்லாம் நேரில் வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பட்ஜெட்லாம் வந்து நம்ம சொல்லியும் உங்களுக்கு புரியாது. நம்ம சொல்லுவோம், நீங்கள் சொன்ன மாதிரி வண்டி இருக்காருன்னு கேட்பீங்க. அதனால நீங்கள் வந்து ஓட்டி பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் வேகமாகவே காமிச்சுங்க. தொண்டை கட்டிக்கிச்சுக்க, பேச்சு வர மாட்டேங்குது. எனக்கே பதட்டமாக இருக்குது. குரல் மாறி போச்சா என்னமோன்னு. கிட்டத்தட்ட சளி பிடிச்ச மாதிரி இல்லை, ஒரு மாசமா எனக்கு இப்படியே தான் இருக்குது. ஸோ எல்லா கார்களுடைய டீட்டெயில்ஸும் கொஞ்சம் கொடுத்துருப்பேன். செலவாக இருந்தாலும் காரைக்குடி SM கார்ஸில் இவ்வளோ கார்கள் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த மாதிரியான வேரியண்ட்டுக்குள்ள தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.